strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் நம்ம சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பங்களாதேஷோட ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்கோரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பங்களாதேஷ்க்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்தோன்னே நோ அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பங்களாதேஷ் ஸ்குவாட பார்க்கும்போதுல ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்குவாட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. பட் தே கேன் கிரியேட் அப்செட்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்செட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை வின் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சரக்கு இல்லைன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் லிட்டன் தாஸை டிராப் பண்ணிருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. எஸ், அவர் ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா புவர் ஃபார்ம்ல இருக்கலாம், எல்லாமே ஓகேங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே லிட்டன் தாஸ் இஸ் அ குவாலிட்டி பிளேயர். ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும்போது அவர்லாம் கண்டிப்பா இருந்திருக்கணும். இன்னைக்கு அவருக்கு பதில் நீங்க வந்து ஒரு டன்சிட் ஹசன், பர்வீஸ் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் கிடைச்ச வரைக்குமே அந்த பசங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்கேஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபில சொதப்பிட்டானுங்கன்னா அவனுக்கு கேரியரே அவுட். அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா லிட்டன் தாஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்டா இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல கொடுத்துருக்கலாம். அதுல இன்கேஸ் அவர் சொதப்பினார்னா அப்புறமா நீங்க அவரை டிராப் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் க்ரூம் பண்ணிருக்கலாம். பட் இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ரிஸ்க் தான் பங்களாதேஷ் எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன பேக் ஃபயர் ஆகுன்ற மாதிரி தோணுது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஸோ இப்போ பங்களாதேஷோட ஸ்குவாட பார்ப்போமா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஃபாஸ்ட் போலிங், ஸ்பின், அட்டாக் இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி நான் கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஷாண்டோ இருக்காரு, டௌரிட் ரிட்டா இருக்காரு, ஓபனர் டன்சிட் ஹசன் இருக்காரு, அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முஷ்ஃபிகர் ரஹீம் இருக்காரு, ஜேக்கர் அலி இருக்காரு, பர்வீஸ் இருக்காரு. ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல மஹமதுல்லா இருக்காரு, மெஹதி ஹசன், சௌமியா சர்க்கார்லாம் இருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ல ஃபிஸ் இருக்காருங்க. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு, அப்புறம் டஸ்கின் அஹமத் இருக்காரு, அண்ட் நஹீத் ரானா இருக்காரு, அண்ட் தன்சிம் ஷகீப். நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்டா தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பின் அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷத் ஹுசைன் இருக்காரு, நசூம் இருக்காரு. ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பி ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் பிளேஸ் இதுதான். கண்டிப்பா இதுல நான் ஒரு லிட்டன் தாஸையும் ஆட் பண்ணிருப்பேன். ஸோ மஹமதுல்லாக்கெல்லாம் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி டோர்னமெண்டா இருக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ கடைசியா அவர் என்ன பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு மஹமதுல்லா. நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சேம் டைம் முஷ்ஃபிகர் ரஹீமும் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம்ல முஷ்ஃபிகர் ரஹீம் நீங்க வாயில வட சுட்டது எல்லாம் போய் நீங்க தயவு செஞ்சு ஒரு செமிஃபைனலோ ஒரு ஃபைனல் வரைக்கும் போங்களேன். நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வரதெல்லாம் ஓகே, நாங்க இந்தியாவோட ஃபைனல் ஆட போறோம்னு சொல்றதெல்லாம் எல்லாமே ஓகே, அந்த கான்பிடன்ஸ்லாம் நான் பாராட்டுறேன். பட் வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்க வாயில வடை சுடுறதோட வாயில வடை சுட்டாச்சு, வாயில வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கிண்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் வரைக்கும் கூட போக முடியல. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2015 வேர்ல்ட் கப்ல போனாங்க. ஸோ கண்டிப்பா வந்து தே நீட் டு ஷோ லாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். அவங்க பேட்டு தான் பேசணும். அவங்க வாய் வந்து பேசாம இருந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லெவல் இருக்கும் ஆக்சுவலா டோர்னமெண்ட்ல போவாங்கன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்களான்னு. அதே மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வீக்னஸ் இருக்குங்க, நிறைய இருக்கு. இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷத் ஹுசைன் நல்ல ஒரு டேலண்ட் தான். பட் ஒரு 50 ஓவர்ஸ்ல ஜென்ரலா ஒரு ரன்ஸ் லீக் பண்ணிருக்காரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஓட்டர் இருக்கு. ஏன்னா சௌமியா சர்க்கார் எந்த மேட்ச்ல அடிப்பாருன்னே தெரியாது, புரியுதா உங்களுக்கு. அதாவது 5 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுவாரு, மிச்சம் இருக்க 4 மேட்ச் ஃபெயிலியர் தான் அவரோட. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அண்ட் டன்சிட் ஹசன்ற ஒரு புது பையனை வச்சு விளையாடுறீங்க, அந்த பையனை எப்படி விளையாடுவான்றது தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 ஷாண்டோவும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இங்கதான் ஒரு மாதிரி ஜிட்ரியா இருக்காங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மஹமதுல்லா இருக்காரு, முஷ்ஃபிகர் ரஹீம் இருக்காரு, அதே மாதிரி டௌரிட் ரிட்டாய், ஜேக்கர் அலிலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கு தான் அவர் ஸ்குவாட்ல அப்படியே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ். இவங்கலாம் வந்து ஒரு பிளஸ் பங்களாதேஷ்க்கு, புரியுதா உங்களுக்கு. அட் த சேம் டைம் பங்களாதேஷோட பேஸ் அட்டாக் நல்லா இருக்கு, அது நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் 4வது ஆப்ஷன்ல தான் வைப்பேன். டஸ்கின் அஹமத், அதே மாதிரி அந்த டன்சிட் ஷகீப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நஹீத் ரானா. இந்த 3 பேருமே ஃபென்டாஸ்டிக் போலர்ஸ். ஸோ நியூ பால்ல சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை அந்த 3 பேருக்குமே இருக்கு, புரியுதா உங்களுக்கு. ஒரே மேட்ரு என்ன தெரியும் பங்களாதேஷ் கிட்ட பிரச்சனை, ஒரு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க 3 ஃபாஸ்ட் பாலர்ஸுமே. அதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாத்துலயுமே எங்க இஷ்யூ வரும்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபிட்னஸ்ல. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா டஸ்கின் ஒரு மேட்ச் நல்லா போட்டுருப்பாரு, அடுத்த மேட்ச் ஆடி இருக்க மாட்டாரு. ஏன் ஒரு ஆடலன்னு பார்த்தா ஃபிட்னஸ் இஷ்யூ. அதேதான் நஹீத் ரானா கிட்டையும், அதேதான் தன்சிப் ஷகீப் கிட்டையும். டேலண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிட்ட என்னார்மஸா இருக்கு. பட் மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட இன்ஜுரி தான். அந்த இன்ஜுரினாலதான் அந்த சஸ்டைனபிலிட்டி அவங்க கிட்ட இல்ல. நீங்க ஒரு வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் மாதிரி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்ல நீங்க 10 லீக் மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் செமி ஆடி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆடி அதுல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்க பிளேயர்ஸ் ஃபிட்டா இருக்கணும். அதுக்கு
புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது ஒரு ஷார்ட்டான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட். இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி பங்களாதேஷ்க்கு. தே கேன் கிரியேட் அப்செட். செமிஃபைனல் இருக்கும் பங்களாதேஷ் போனாலே என்ன பொறுத்த வரைக்கும் தே ஹவ் டன் ரியலி வெல் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில பார்க்கலாம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்றது we have to wait and see. சோ அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ப்ராபபிள் 11 பாத்தீங்கன்னா டன்சிட் ஹசன், சௌமியா சர்கர் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க. அண்ட் நம்பர் 3ல கேப்டன் ஷாண்டோ வருவாரு, 4ல வந்து ரஹீம், 5ல மஹமுதுல்லா, 6ல ஜேக்கர் அலி, 7ல மெஹதி ஹசன் மிராஸ். சோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்சுவலா பங்களாதேஷ் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷத் ஹுசைன் வருவார் 8ல, 9ல வந்து தன்சின் ஷகீப், 10ல தஸ்கின் அஹமத், 11ல நஹித் ரானா. சோ இதுதான் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் பங்களாதேஷ். நிறைய பேர் கேட்பீங்க என்ன ப்ரோ ஃபிஸ் விட்டுட்டீங்கன்னு சொல்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முஸ்தபிசுர் ரஹ்மான் கிட்ட முன்னாடி இருந்த அந்த ஃபிஸ் இப்ப இல்லைன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அவருக்கும் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மானை நான் கம்பேர் பண்ணும்போது இந்த 3 ஃபாஸ்ட் பவுலருமே பெட்டரா போடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல பேஸ், 3 பேருமே 140க்கு மேல போடுவாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பங்களாதேஷ்க்கு. பங்களாதேஷ்க்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் தான். அதுக்கப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் டீசென்டான ஒரு மிடில் ஆர்டர். மற்றபடி வீக்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ரிஷத் ஹுசைன் எந்த அளவுக்கு போடுவாருன்னு தெரியாது. மெஹதி ஹசன் அப்படியே வந்து எக்கனாமிக்கலா போட்டுட்டு போயிடுவாரு. புரியுது உங்களுக்கு? விக்கெட் எடுக்கலனால எக்கனாமிக்கலா போட்டு போயிடுவாரு. பட் ஒரு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஷகிபுல் ஹசன்லாம் இல்ல இப்போதைக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்க டாப் ஆர்டரும் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரியா இருக்கு. ஏன்னா எப்போ உள்ள இறங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப் ஆர்டரை நம்ப முடியாது. சடனா 30 for 2, 40 for 3னா ஆல்ரெடி அவங்க அண்டர் பிரஷர்ல போயிடுவாங்க. சோ இதுதான் ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பங்களாதேஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஏதாவது அப்செட்ஸ் கிரியேட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். ரியலா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திறமை இருக்கு. they can beat India, they can beat Pakistan, they can beat New Zealand on their day. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா டோர்னமெண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அவங்க செமிஃபைனல் இருக்கும் போனாலே எனக்கு தெரிஞ்சு சூப்பர் டோர்னமெண்ட் அவங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.